தொல்காப்பியத்துல எழுத்து சொல் பொருள் என்று இருக்கிறது. பொருள் என்று சொல்லுகிற போது ஒரு 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 மனித வாழ்வை இலக்கணப்படுத்தியிருக்கிற அந்த பொருளதிகாரத்தை தான் ஐயா அவர்கள் மிக கடுமையாக அதை விமர்சிக்கிறாரே தவிர, எழுத்து சொல் என்று வருகிற போது பெரிய விமர்சனங்கள் எதுவும் இல்லை. ஏனென்றால் ஐயாவுடைய எழுத்து சீர்திருத்தம் என்பது தொல்காப்பியத்தினுடைய எழுத்து சொல் சங்க இலக்கியங்கள் எல்லாம் உள்வாங்கி ஐயா அவர்கள் அதையெல்லாம் விமர்சிக்கிறாங்க. அதை எழுத்து சொல்லலாம் ஐயா அவர்கள் ஆதரித்து தான் பேசுறாங்க. இப்ப நாம ஐ அப்படிங்கிற சொல்ல எப்படி எழுதுவோம், ஆ இ அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? இதற்கெல்லாம் ஐயா அவர்கள் சங்க இலக்கியத்தையும் தொல்காப்பியம் தான் தொல்காப்பியத்தையும் தான் சான்று காட்டுறாங்க. இப்படி இப்ப தமிழ்ல பத்தினி பதிவிரத அப்படின்னு இருக்கு. தமிழ்ல அப்படி ஒரு சொல் கிடையாது, ஆனா அப்படி சொற்கள் காணப்படுது. அப்ப இந்த தமிழ் திருமண முறை அப்படின்னு ஒண்ணு இருந்தா வேற சொல் இருக்கு இல்லையா? அப்ப இந்த பத்தினி பதிவிரதைங்கிற சொல்லலாம் ஐயா அவர்கள் கண்டிக்கிறார்கள். இந்த கணவன் மனைவி என்று நிச்சயிக்கப்பட்டு ஒரு பார்ப்பான் ஏற்பாட்டால் நடத்தப்படுகிற திருமண முறைன்னு ஒன்ன தமிழர் திருமண முறைன்னு ஐயா ஏற்கல. இதனாலதான் தொல்காப்பியத்தை ஐயா அவர்கள் சந்தேகிக்கிறார்கள்.